அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. நேற்று வரைக்கும் குரானுடைய வகுப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே வரோம். அல்லாஹு தாலா இறைவனுடைய வழியில் நீங்கள் நம்மளை போராட சொல்கிறான், கோபத்தை கட்டுப்படுத்த சொல்கிறான், இன்னும் மற்றவங்களுக்கிட்ட நீதமாக நடக்க சொல்கிறான். ஸோ இந்த பத்ரு போருக்கு அடுத்து நடந்த உஹது போரில் ஏற்பட்ட விஷயங்களை வச்சு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேசுகிறது, அதை அத்தாட்சியாக வச்சு நமக்கிட்டையும் அல்லாஹ் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு துன்பம் வந்த பிறகு மன ஆறுதல் அளிக்கிறதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் உறக்கத்தை, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை நான் தந்தேன். ஆனால் உங்களில் ஒரு குழுவினர் என்ன பண்ணுறாங்க, இந்த உலக வாழ்க்கையை மையமாக வச்சு உண்மைக்கு புறம்பாக அல்லாவை பற்றி தெரியாமல் பல யூகங்களை நமக்காக ஒன்று தோணும்ல. ஸோ இந்த குரானுடைய விஷயத்தில் அதிகமானவங்க பயப்படுறது எதில் அப்படின்னா, இந்த நமக்காக தோன்றதை நம்ம சிந்திக்கணுங்கிறதுக்காக நம்ம தோன்றதை எல்லாம் சொல்லிடக்கூடாதுல்ல அல்லாஹ்வுடைய விஷயத்தில். அதனால தான் பலர் வந்து பயப்படுவாங்க. குரான் வந்து எல்லார்கிட்டையும் கொடுத்தா அது ஒரு வேளை இவங்க யூகங்களை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா, அப்படி கொடுக்காமல் இருந்தது இன்னும் பல யூகங்களுக்கு வழிவகுச்சிச்சு. ஸோ தங்களுடைய அறியாமையோட இதனால் பல யூகங்களை அவங்க வச்சுருந்தாங்க. இந்த விவகாரத்தில் ஏதாவது பங்கு இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதாவது அல்லாஹ்க்கு இணையாக ஏதோ யூகங்களை பேசுகிறதுக்கு என்ன தேவை இருக்குது இந்த மக்களுக்கு அப்படின்னா, சிம்பிளாக அவங்க வந்து எங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கான்னு கேட்குறாங்க. இன்னும் அல்லாஹ் ஓப்பனாக சொல்கிறான், இவங்க அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம எந்த இடத்துல பிரச்சனைன்னாலும் அதுக்கு முழு காரணம் அதிகாரம்தான். ஆனால் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், இந்த எல்லா அதிகாரமும் யாருக்கு? அல்லாஹ்க்கு மட்டும்தான் உரியது அப்படின்னு நம்ம நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஒரு ஆயத்தோட நம்ம வந்து நேற்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அல்லாஹு தாலா என்னென்ன விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் வந்து அல்லாஹ் சொல்லியிருந்தா, நீங்கள் மரணத்துக்கு அஞ்சி நீங்களும் வந்து இந்த வார்த்தைகளை சொல்கிறீங்க, அதாவது எங்கள் பேச்சை கேட்டிருந்தா இல்லது எங்களோட இருந்திருந்தா இவங்க கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இறைவனோட பாதையில் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே மரணம்னு ஒன்று உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை நோக்கி இழுத்து வரப்படுவீங்க. உங்களுடைய நெஞ்சங்களில் உள்ளதை அல்லாஹ் சோதிப்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை செய்யலாம். உங்கள் மனதில் உங்கள் இதயங்களில் ஏற்பட்டிருக்கும் மாசுகளை அந்த மாசுகள் அகற்றவும் தான் அல்லாஹ் இதெல்லாம் செய்கிறான். நம்மளுடைய உள்ளங்களின் நிலையை அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கிறான் அப்படின்னு நேற்று பார்த்தோம். இப்போ இன்னைக்கு அல்லாஹ் தாலா என்னெல்லாம் சொல்கிறான்னா, 3வது அத்தியாயம் 155வது வசனம் பாருங்கள். இன்னல்லதீன தவல்லவ் மின்கும் யௌமல் தகல் ஜம்ஆனி இன்னமஸ்தஸல்லஹுமுஷ் ஷைத்தானு பிபஅஸி மா கஸபு வலகத் அஃபல்லாஹு அன்ஹும் இன்னல்லாஹ கஃபூருன் ஹலீம். அப்போ 2 கூட்டத்தாரும் மோதிக்கொண்ட நாளில் உங்களில் யார் புறம் காட்டி ஓடினார்களோ அவர்கள் செய்த சில தவறுகள் காரணமாகத்தான் ஷைத்தான் அவர்களை அடிச்சறுக்க செய்தான். எனினும் அல்லாஹ் அவர்களை பொறுத்தருளினான். சின்னமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் சகிப்புத்தன்மையுடையவனுமாய் இருக்கிறான். இப்போ இந்த பத்ரு போருக்கு அடுத்து உஹது நடந்திருக்கும். உஹதில் நிறைய ஆக்சுவலாக உஹது கூட அந்த இது ஓகே தான், ஆனாலும் கடைசி நேரத்தில் பெரிய இடர்பாடு அவங்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் பத்ரு உஹதெல்லாம் நீங்கள் வந்து அதோட வரலாறுகளை பாருங்கள். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை எதுக்கு ஏற்படுது அப்படின்னு அல்லாஹ் புரிய வைக்கிறான். அந்த ஸ்பாட்லேயே வகி வருது. என்னென்னா,
ரெண்டு கூட்டத்தாரும் மோதிக்கிட்டாங்க. அந்த டைமில் ஒரு சிலர் யார் வந்து புறம் காட்டி, அதாவது புறமுதுகிட்டு ஓடினாங்களோ, பேக் அடிச்சு, அதாவது இஸ்லாமிய படைகள் அப்படின்னாவே மற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். எப்படின்னா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தொழுகையில் எப்படி அணிவகுத்து நிற்போம், அந்த மாதிரி அப்படி டைட்டாக எந்த ஒரு விஷயமும் எதுவுமே வந்து உள்ள நுழையாதபடி ஒரு கேடைய மாதிரி அப்படியே தொடர்ந்து முன்னோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு இதுவும் பின்னோக்கி வரமாட்டாங்க. ஒரு 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 சஃபே, அந்த ஒரு லைனே கொல்லப்பட்டாலும் கூட அடுத்த லைன் அதே மாதிரி முன்னோக்கி போகும். யாருமே பின்னோக்கி வரமாட்டாங்க. அப்படி இருந்த அந்த ஒரு யுத்தத்தில் தான் அல்லாஹ் வந்து பல மலக்குமார்கள், 3000 மலக்குமார்களை இறக்கி உதவி செஞ்சான். அப்படி நீங்கள் இருங்க, நான் உங்களுக்கு 5000 மலக்குகளை கூட இறக்குறேன்னு கூட சொல்கிறான். ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு கேடைய மாதிரி போகிற அந்த இடத்துல இவங்க வந்து புறமுதுகிட்டு ஓடி வராங்க. ஒரு பதட்டம். இப்போ நம்மளே வந்து ஏதோ தைரியமாக போயிடுறோம் சண்டைக்கு, ஒருத்தர் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு 10 பேர் இருந்தால் பேக் அடிச்சிருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்க சிலர் என்ன ஆகுறாங்க, பேக் அடிக்கிறாங்க. அப்போ அதன் காரணமாகத்தான் ஷைத்தான் அவர்களை அடிச்சறுக்க செய்தான். இப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அந்த தப்பை வந்து ஷைத்தான் தான் என்னை எப்படி செய்ய வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் பாருங்கள், இவங்க புறமுதுகிட்டு ஓடி வந்தாங்க, அதன் காரணமாகத்தான் அவங்க செஞ்ச சில தவறுகள் காரணமாகத்தான் ஷைத்தான் வந்து அடிசறுக்க செய்தான். அப்போ நம்மளை ஷைத்தான் வந்து ஏதோ ஒரு இடத்துல கீழே தள்ளி விடுறான் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் ஷைத்தான் வந்து நம்மளை கீழே இழுக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். இப்போ இவங்க செய்த தவறுகளுக்காகத்தான் அல்லாஹ் இவங்களை அடிசறுக்க செஞ்சுட்டான். ஷைத்தான் செய்கிறதுக்கு அல்லாஹ் அலோ பண்ணிட்டான். எனினும் அல்லாஹ் அவர்களை பொறுத்தருளினான். இவங்க தப்பே பண்ணிட்டாங்க, அடிசறுக்கிட்டாங்க. ஆனாலும் அல்லாஹ் வந்து அவங்கள என்ன பண்ணுறான், பொறுத்தருளினான், அதாவது மன்னிக்கிறான். அல்லாஹ் வந்து மன்னிப்பு வழங்குபவனும் சகிப்புத்தன்மையுடையவனுமாக இருக்கிறான். ஒரு இடத்துல நம்ம மன்னிக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்களை நம்ம மன்னிக்கணும் அப்படின்னா அவங்க செஞ்ச செயலை வந்து நம்ம வந்து சரி போயிட்டு போகுது அப்படின்னு சகிச்சுக்கிடணும். இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு மன்னிக்கிற குணமும் கம்மியாயிடுச்சு, சகிச்சு போகிற குணமும் கம்மியாயிடுச்சு. ஆனால் அல்லாஹ் எவ்வளோ பெரிய தவறுகள் நம்ம செஞ்சாலும் அதை அவன் மன்னிக்கிறான், அதை அவன் சகிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இதை நம்ம நினச்சி நம்மளுடைய செயல்களை நாம் சீர்திருத்திக்கிடணும். ஸோ இது அந்த யுத்த காலத்தில் நடந்த விஷயமாக இருந்தாலும் இது நமக்கும் பொருந்தும், இன்றைக்கும் பொருந்தும். நம்ம குழந்தைங்க நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஒரு முஸ்லீமான பெண்ணாக நம்ம வந்து எல்லா வகையுமே சுற்றிலுமாக சிந்திக்கணும். இந்த ஒரு பொருளை, ஒரு எழுத்தை பார்த்தா கூட அதை இன்றைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்க தெரியணும், நாளைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்க தெரியணும். ஒரு யுகமே முடிஞ்சாலும் அடுத்த தலைமுறைக்கும் இந்த எழுத்துக்கள் எப்படி பயனளிக்கும் அப்படிங்கிறத நமக்கு பார்க்க தெரியணும். அந்த ப்ராட் விஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இன்னும் தெளிவான சிந்தனையும் தெளிவான செயலையும் நம்மளால் செய்ய முடியும். ஸோ அல்லாஹ் வந்து திண்ணமாக எவ்வளோ தவறு செஞ்சு நம்மளுடைய தவறுனால தான் ஷைத்தான் நம்மளை அடிசறுக்க செய்கிறான். ஆனாலும் அல்லாஹ் நம்மளை பொறுத்துக்குருவான். நம்ம எப்போ பொறுத்துக்குருவான்றதும் ஒரு கேட்டகரி இருக்கும்ல, அதையும் அல்லாஹ் சொல்லுவான். பாருங்கள், அடுத்த ஆயத்து பாருங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு கூப்பிட்டுட்டான். எப்போல்லாம் யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு வருதோ ரொம்ப நம்ம காதை ஷார்ப் பண்ணி கேட்டுக்கிடணும். ஏன்னா நம்பிக்கையாளர்களே அப்படின்னு அல்லாஹ் நம்மளை கூப்பிடுறான். லா தகூனு கல்லதீன கஃபரு வகாலு லிஇஹ்வானிஹிம் இதா ஸரபு ஃபில் அர்தி அவு கானு உஸ்ஸல் லவ் கானு இந்தனா மா மாத்து வமா குதிலு
லியஜ்அலல்லாஹு ஸாலிக ஹஸ்ரதன் ஃபீ குலூபிஹிம் வல்லாஹு யுஹ்யி வ யுமீத் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். அப்போ இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நிராகரிப்போரை போன்று பேசாதீர்கள். அவர்கள் தங்களுடைய உற்றார் உறவினர் எப்போதேனும் பயணம் சென்றால் அல்லது போரில் கலந்து ஏதேனும் துன்பத்திற்குள்ளாகிவிட்டால் இவர்கள் எங்களுடன் இருந்திருந்தால் மரணம் அடைந்திருக்கவும் மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அவர்களுடைய இப்படிப்பட்ட பேச்சுக்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களை கடும் துயரத்தை ஏற்படுத்துகிறான். உண்மையில் உயிரை கொடுப்பவனும் உயிரை பறிப்பவனும் அல்லாஹுவே ஆவான். மேலும் நீங்கள் செய்கிறவற்றை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஸோ இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் காதால் கேட்டோமோ அதையெல்லாம் மறந்துடுங்க. குரானில் இப்போ அல்லாஹ் சொன்ன விஷயங்களை மனதில் ஏற்றுங்க. அவன் என்ன சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இந்த நிராகரிப்போர் மாதிரி பேசாதீங்க. அப்போ இன்றைக்கி யாரெல்லாம் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோமோ நம்மளும் கூட அந்த நிராகரிப்பவர் தான், அந்த காஃபிர் தான். என்னென்னா அல்லாஹ் வந்து இந்த பயணம் இந்த போர் ரெண்டையுமே குறிப்பிட்டு சொல்கிறான். அப்போ அந்த பயணம்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, அல்லாஹ் வந்து தன்னுடைய வேலைக்காக நீங்கள் எப்படி இந்த பனு இஸ்ராயில் அவங்க இருந்த இடத்த விட்டு ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பயணம் சென்றால் இதில் வந்து நம்ம இன்னும் வேர்ட் பை வேர்ட் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், ஜரபு பயணம்ங்கிறது ஜரபு, இந்த பூமியில் அவங்க பயணம் போகிறாங்க. அல்லது ஹுஸ்ஸா, ஸோ ஜரபுனா பயணம், ஹுஸ்ஸானா போர் புரிபவர்கள். ஸோ இந்த மாதிரி அவங்க பயணம் போகிறாங்க அல்லது போர் புரிகிறாங்க அப்படின்னா இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்களா, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இவங்க போய் இந்த மாதிரி பயணம் போகாமல் இருந்திருந்தா, போருக்கு போகாமல் இருந்திருந்தா எங்களோடே இருந்திருப்பாங்கல்ல, இப்படி கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஸோ இன்றைக்கி நம்மளும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஒரு சமூக நல விஷயத்துக்காக யாராவது போராடுறாங்க அப்படின்னா முதல்ல நம்ம அதில் இருக்கோமா அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா அந்த போராட்டத்துக்கு போகிறதுக்கு தான் வீட்டில் சமைக்கணும், குழந்தைங்கள பார்க்கணும். முக்கியமாக முதல்ல அது என்ன போராட்டம், சரியான போராட்டம் தானா அப்படிங்கிறது பெரிய விஷயம். பட் அது அந்த மாதிரியான ஒரு சூழலில் நமக்கு நம்ம அதுக்காக இறைவனுக்காக, அதாவது இந்த சொசைட்டிக்காக நம்ம செய்ய போகிறோமா, அல்லது அதிலேருந்து நம்ம வந்து இல்லை போனால் நம்ம இறந்துருவோங்கிறத விடுங்க, அதுவாவது இறக்குறோன்ற தருணத்திலையாவது சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை வீட்டில் சமைக்கணும். அதே மாதிரி ஆம்பளைங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை வியாபாரம் போயிடும். சிலர் மாஷால்லா, சிலர் வந்து இறைவனுடைய வேலைக்காக இன்னும் பாடுபடுறாங்க. மாஷால்லா, அவங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நம்ம அதில் அப்படி இருக்கோமா அப்படின்னு நம்மளை நாம் செக் பண்ணிப்போம். யாரையும் நம்ம செக் பண்ண தேவையில்லை, நம்மளை நாம் செக் பண்ணிக்கிட்டால் போதும். அப்போது இந்த மாதிரி யுத்த டைமில், இந்த பயணம் போகிற டைமில் யாராவது இறந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து இப்படி சொல்லாதீங்க. இப்படி சொல்கிறது நிராகரிப்பவர்கள் தான் சொல்லுவாங்க. என்னென்னு, இவங்க அங்கே போகாமல் இருந்திருந்தா, எங்கள் கூடயே இருந்திருந்தா இறந்துருக்க மாட்டாங்கல்ல, கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறத அல்லாஹ் தடுக்கிறான். இப்படிப்பட்ட பேச்சுக்களின் காரணமாகத்தான் அல்லாஹ் வந்து யார் இப்படி சொல்கிறாங்களோ, இப்போ இன்றைக்கும் சொல்லுவோம், இந்த மாதிரி இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு அந்த அல்லாஹ்வுக்காக, சமூக நலனுக்காக நம்ம எந்த வித போராட்டத்திலையும் ஈடுபடாமல் இருப்போம். ஆனால் அதை தாண்டி நமக்கு ஏகப்பட்ட மன அழுத்தம் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆழ்ந்த மன அழுத்தம்
இன்றைக்கி சைக்காலஜிஸ்டின் தேவை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் சைக்காலஜி அப்படிங்கிற பேரால் ஒரு கத்தியை தூக்கி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்கு அது வெட்ட தெரியும், யாருக்கு அது வெட்ட தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எல்லார் கையிலையும் இப்போ சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த சைக்காலஜியும் தாண்டி நம்ம இறைவனுடைய வழியில் சிந்திக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் பேசக்கூடியவர்கள், இறைவனுக்காக ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிற இடத்துல அதை தடுக்கக்கூடியவர்கள், இவங்களுடைய உள்ளம்தான் ரொம்ப கடும் துயரத்தை இறைவன் ஏற்படுத்துகிறான். அந்த ரொம்ப மோசமான டிப்ரெஷன் எதனால் வருது? அல்லாவே சொல்கிறான், உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் நான் தான் தரேன், இந்த இப்படி நீங்கள் பேசுகிறீங்க, என்னோட செயலை மற்றவங்க செய்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய நீங்கள் செய்யாமல் இருக்கிறது பத்தாதுன்னு அவங்களையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வழிவகுக்கிறீங்க. அதனால நான் தான் உங்கள் உள்ளத்தில் இந்த கிரேட் டிப்ரெஷனை நான் போடுறேன் அப்படிங்கிறான். உண்மையிலேயே நம்மளுடைய லைஃப் பற்றின விஷயம், உயிரை கொடுக்கறதும் சரி, உயிரை பறிப்பதும் சரி அல்லாஹ் தான். மேலும் நம்ம என்னெல்லாம் அப்போது கரெக்டாக நமக்கான உயிரை கொடுக்கறதும் நம்ம உயிரை எடுக்கிறதும் அல்லாஹ் தான். அதனால் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறத அழகா சொல்கிறாங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள், 157. வலஇன் குத்தில்தும் ஃபீ சபீலில்லாஹி அவ் முத்தும் லமக்ஃபிரத்தும் மினல்லாஹி வரஹ்மத்துன் கைரும் மிம்மா யஜ்மஊன். இப்போ நீங்கள் அல்லாஹ்வோட வழியில் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணம் அடைந்தாலோ அப்போ உங்களுக்கு வழங்கப்படவிருக்கும் அல்லாஹ்வின் மன்னிப்பும் கருணையும் இந்நிராகரிப்பவர்கள் திரட்டி வைத்து கொண்டிருக்கிற அனைத்தையும் விட மிக சிறந்தவை. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஏன்னா இப்போ ஒரு யுத்தத்துக்கு அவங்க போகிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரான். அதெல்லாம் இந்த உலகம் செய்யலைங்கிற பட்சத்தில் தான் ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்படுது. முக்கியமாக இந்த இலுமினாட்டிஸை பற்றி அல்லாஹ் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டான், நிராகரிப்பாளர் முனாஃபிக்குகள்னு. ஸோ அவங்களுடைய ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அவங்களுடைய திசை என்ன சொல்கிறது வளர்ச்சியை பொறுத்து இன்றைக்கி பெயர்கள் வேணால் மாறலாமே ஒழிய அவங்களுடைய நாள்பட்ட செயல்கள் எல்லாம் எப்போவுமே இருக்குது. தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள்லாம் ஆரம்பத்துலேருந்தே இருக்குதான். அப்போது இந்த என்ன அப்படின்னா, நீங்கள் அல்லாஹ்க்காக நீங்கள் சில வேலைகள் செய்யணும். அதில் ஒரு வேளை நீங்கள் கொல்லவும் படலாம். அப்படி நீங்கள் கொல்லப்படுறது உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு மரணம் வர்றது அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறது மட்டும் இல்லை, இயற்கையாக மரணம் அடைஞ்சாலும் சரி, அந்த ஷஹீத் அப்படிங்கிறது இவர் இறைவனோட பாதையில் இருந்தார், இவங்க இறைவனோட விஷயத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சி. ஸோ நம்ம ஒரு ஷஹீத் அப்படிங்கிறது ஒரு எதற்காக கொல்லப்படுறாங்கங்கிறது தான் முக்கியம். எதனால் அவங்களுக்கு மரணம் வருது அப்படிங்கிறது முக்கியம். இப்போ அல்லாஹ்க்காக நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம். எல்லா நிறைய குழந்தைங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான இல்லாமல் கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்போ அங்கே போயிட்டு நீங்கள் இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நீங்கள் அவங்களுக்கு எதிர்த்து அந்த குழந்தைங்களுக்காக நம்ம கேட்குறோம், பேசுகிறோம். அப்போ இதனால் அவங்க நம்மளை கொன்னுடுறாங்க. சரி, கொல்லலை, ஆனாலும் அதுக்காக நம்ம இப்போ போகிறோம் இல்லையா, அவங்கக்கிட்ட பேச போகிறோம். அப்போ அந்த டைமில் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகி நம்ம இறந்துடுறோம். எனிஹவ் கொன்னாலும் சரி, இல்லை ஒரு நல்ல வேலைக்காக நம்ம புறப்படும் போது இறந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே நமக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கருணையும் வழங்கப்படும். அப்போ இந்த நிராகரிப்பவர்களை திரட்டி வைத்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய விஷயம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து வலஇன் முத்தும் அவு குத்தில்தும் ல இலல்லாஹி துஹ்ஷரூன்.
அப்போ நீங்கள் மரணம் அடைஞ்சாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் அல்லாவின் பக்கம்தான் திரட்டப்படுவீங்க. நீங்கள் எப்போ இருந்தாலும் நமக்கு மௌத்து வரும் தானே. அது அல்லாவுடைய பாதையில் வந்தால் ரொம்ப நல்லது, அல்லாவே சொல்லிட்டான். இப்போ நீங்கள் எப்படி மரணம் அடைஞ்சாலும் சரி, கொல்லப்பட்டாலும் திருப்பி அல்லாவின் பக்கமே திரட்டப்படுவீங்க. அடுத்த ஆயத்து பாருங்க. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபஸ்ஸன் கலைதல் கல்பி லன்ஃபஸ்ஸு மின் ஹவ்லிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அப்போ நபியே, அல்லாவின் மாபெரும் அருளினாலேயே நீர் இவர்களிடம் மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறீர். நீர் கடுகடுப்பானவராகவும் நெஞ்சராகவும் இருந்திருந்தால் இவர்கள் எல்லாரும் உம்மை விட்டு விலகி போயிருப்பார்கள். அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப அவங்கக்கிட்ட நம்ம துவா கேட்கலாம், அல்லாஹ் வச்சு காப்பாற்றுவான். சிலர் இருக்காங்க, அதாவது நபிக்கிட்ட நம்ம துவா கேட்கலாம், துவா கேட்டால் நபி நமக்காக அல்லாஹ் கிட்ட போகிற இந்த மாதிரி ஷிஃபா செய்வாங்க அப்படின்னு பேசக்கூடிய எத்தனையோ ஆட்கள் இன்னும் இருக்காங்க. நான் இப்போ ரீசண்டாக நான் பார்த்து ரொம்ப மிரண்டு போனேன். அவுலியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த, ரொம்ப கிட்டக்க பார்க்கல, பட் தூரமாக நம்ம பார்த்த விஷயம் கடைசியில் பார்த்தா நபியே அப்படித்தான் சொல்கிறாங்க, நபிக்கிட்ட நம்ம துவா கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நபி இந்த மாதிரி மென்மையாக நடந்துக்கிறதுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய அருள். ஏன்னா ஒரு சூழல் யோசிச்சு பாருங்க, ஒரு யுத்த காலத்தில் நபி இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிந்திச்சு பாருங்க, ஒரு ஜென்ரல் எப்படி இருப்பாங்க, சாதாரணமாக ஒரு ஆர்மியோட ஜென்ரல் எப்படி இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இல்லையா. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்க்காலத்தில் அவருடைய வீரம் வேறு விதமாக இருக்கும், ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி அங்கே உள்ளவங்க கிட்ட ரொம்ப மென்மையாக தான் நடந்திருப்பாங்க. ரீசன் என்னன்னா, அல்லாஹ் ஒருவேளை அதுவே அல்லாஹ்வுடைய அருள். ஒரு மனுஷனால் எவ்வளோ விஷயத்தை தான் தாங்க முடியும். இங்கிட்டு நம்ம ஒன்று செஞ்சுட்டு இங்கிட்டு வர்றதுக்குள்ளே இவங்க ஒன்று பண்ணிடுறாங்க. இன்னொன்று, அவங்களுக்குலாம் அந்த போர் பற்றின எந்த அவேர்னஸும் ஏன்னா காலம் ஃபுல்லாக போருக்கு பயிற்சி எடுத்தவங்களா இல்லை, சாதாரண ஆட்கள். அப்போ இவங்கள்ட்ட நம்ம ரொம்ப போராடவும் முடியாது, அவங்களால கட்டுப்படுத்தவும் முடியாது. ஏதோ எவ்வளோ அந்த ஒரு நிலைமையை இன்னைக்கு நமக்கு நினச்சி பாருங்க. இப்போ அந்த டைமில் அவங்க மென்மையாக நடந்துக்கிறாங்க. இன்றைக்கும் இப்போ நம்ம இருக்கோம், நம்ம இந்த வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு ஒரு அத்தாரிட்டி பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்மளுடைய கணவராக இருக்கட்டும், நம்மளுடைய மாமனார் மாமியாராக இருக்கட்டும், இல்லை நம்மளே இருக்கட்டும். நம்ம யார்கிட்டையாவது மென்மையாக நடந்துக்கிடணும் அப்படின்னா அதுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேணும். ஸோ அப்போ அந்த அல்லாஹ்வுடைய அருளால் தான் இவங்க மென்மையாக நபி நடந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க கடுகடுப்பானவராகவோ கல் நெஞ்சக்காரராகவோ இருந்திருந்தா இவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. அதனால் இவங்களோட தவறுகளை நீங்கள் பொறுத்துக்கோங்க. மேலும் இவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்க. மேலும் தீனுடைய பணிகளில் இவர்களையும் கலந்து ஆலோசிப்பீராக. இப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கிட்ட கலந்து ஆலோசிக்க சொல்கிறான்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்களை தீனை எத்தி வைக்கும்போது வாலண்டியராக வாண்டடாக சில சஹாபாக்கள்லாம் சேர்ப்பாங்க. அப்போ சேருவாங்க. ஸோ அவங்களோட இது எப்போவுமே ஒரு படி மேலே. ஆனால் அதுக்கு பிறகு மக்கா வெற்றிக்கு பிறகு இந்த வேறு வழியே இல்லாமல் நிர்பந்தமாக சிலர் சேர்ந்துருப்பாங்க.
ஸோ அவங்கள இதோட நம்ம வந்து முடிச்சு போட்டுறக்கூடாது. ஸோ சஹாபாக்கள்லேயே சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, சில படித்தரங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம கூடிய சீக்கிரம் அதெல்லாம் நம்ம கற்றுக்கிடுவோம். இப்போதைக்கு குர்ஆனுடைய விஷயங்களை நம்ம முழுவதுமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அப்போது அதாவது நீங்கள் உங்களோட தீன், அதாவது இறைவனுடைய கொள்கை, அதாவது இன்றைக்கி நம்ம சொல்லுவோம்ல, அரசியலில் வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எல்லாரோடையும் கலந்து பேசிட்டு தான் வரணும். அப்போ அந்த மீட்டிங் அப்படின்னா ஒரு எம்பி மீட்டிங் இருக்கும், சம்வாட் எம்எல்ஏ அந்த மாதிரி. இந்த மாதிரி தான் இவங்களும் இருந்தாங்க. ஒரு சிறந்த ஒரு ப்ராப்பர் என்ன சொல்கிறது, அந்த குரூப் டீமு நபிக்கிட்ட இருந்தது. ஸோ அதில் மெயினாக அஷரத்துல் முபஷரா அப்படின்னு ஒரு 10 சஹாபாக்கள். அவங்க தான் நபிக்கு அடுத்து அந்த 4 கலிஃபாக்கள் வரைக்குமே வந்து சூஸ் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து மக்களாட்சி கிடையாது, இறைவனுடைய ஆட்சி. நமக்கு என்ன 3 வகையான ஆட்சி தான் தெரியும். என்னது? மன்னராட்சி, மக்களாட்சி, இராணுவ ஆட்சி. இப்படி தான் நமக்கு தெரியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தது இது எதுவுமே இல்லை, இறைவனுடைய ஆட்சி. ஆனால் இறைவனுடைய ஆட்சிக்கு அவங்க கொண்டு வந்த அந்த செயல்முறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தனக்கு ஏத்தாப்பில் மாற்றி இவங்க வந்து மக்களாட்சின்ற மாதிரி சித்தரிச்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஆட்சியை உருவாக்க தெரியாது. ஸோ மக்களாட்சின்ற பேரில் ஒரு ஒரு வித்தியாசமான வேடிக்கை நடக்குதுன்னு வைங்களேன். ஆனால் அல்லாஹ்வுடைய ஆட்சி வேறு. அந்த ஆட்சியோன் பணிக்காக வந்து இவங்களையும் கலந்து ஆலோசிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சில சஹாபாக்களை அல்லாஹ் வந்து குறிப்பிட்றான். ஸோ நீங்கள் அஷரத்துல் முபஷரா பற்றின என்ன சொல்கிறது ஹதீஸுகளை நீங்கள் தேடி பாருங்கள். அவங்க யார், அவங்களுடைய கேட்டகரி என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ சொல்லிட்டு அல்லாவையே, அதாவது நீ உறுதியான முடிவுக்கு வந்துட்டா, அதாவது இவங்கள்ட்ட கலந்து பேசுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் முடிவு நீங்கள் எடுங்க. உறுதியான முடிவு ஏதாவது வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அப்போ முழுமையாக அல்லாவையே சார்ந்துடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம படிக்க வேண்டியதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லித்தரான். அதாவது நீங்கள் கலந்து ஆலோசிக்கிறதுக்கு நம்ம சொன்னோம்ல, அல்லாஹ் சொன்னான்ல, உற்ற நண்பர்களாக உங்கள் கொள்கையை தவிர வேறு யார் கொள்கையும் வச்சுருக்கிறவங்கள ஏற்றுக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ என்னோட கொள்கை யார், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை யார் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் முடிவெடுங்க. உறுதியான முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அப்போ அல்லாவை முழுசாக சார்ந்துருங்க. திண்ணமாக அல்லாஹ் வந்து தன்னை யார் முழுசாக சார்ந்து செயல்படுறாங்களோ அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான். இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஒரு போருக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஸோ எப்படி முடிவெடுக்கிறது, யாரை கலந்து ஆலோசிக்கிறது, முடிவெடுத்தால் யாரை முழுசாக சார்ந்து நம்பி இருக்கிறது. நம்ம சொல்லுவோம் நம்ம கணவர்கிட்ட, உங்களை தாங்க நான் நம்பி இருக்கேன். இன்னொன்று நம்ம யார்கிட்டயாவது கடன் கேட்டிருப்போம், அவங்கக்கிட்ட சொல்லுவோம் உங்களை தாங்க நான் நம்பி இருக்கேன். ஆனால் முழுசாக அல்லாவை நம்பி. ஸோ நீங்கள் இந்த ஸ்ப்ளாஷ் ரீடிங் கிளப்பில் புக்கெலாம் வாசிக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, உங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள், உங்கள் ஆள் மனசில் விசுவாசம் கொள்ளுங்கள், உங்கள் இறைவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு. இப்போ அந்தளவுக்கு தொடர்ந்து இறைவன்கிட்ட பாருங்களேன். இதைத்தான் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி புத்தகங்களாக எழுதுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம தெரியாததுனால, இதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாததுனால நம்ம வந்து ரொம்ப வாழ்க்கையில் பின்தங்கி இருக்கோம். அதனால் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அல்லாவையே முழுசாக சார்ந்திருக்கணும். உறுதியான முடிவை நம்ம எடுத்து அதை முழுசாக இறைவனையே சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் எங்களையும் ஆக்கி வைப்பானாக. ஏன்னா முழுமையாக அல்லாவை யார் சார்ந்திருக்கோமோ அவங்களத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்க.
இன் யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வ இன் யக்துல்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹி வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். இப்போ அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான்னா பிறகு எந்த சக்தியும் உங்களை வென்றிட முடியாது. மேலும் உங்களுக்கு அவன் உதவி செய்யாவிட்டாலோ அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார்? எனவே வாய்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். அப்போது நம்ம இன்றைக்கி நினப்போம் உதவி செய்கிறது நமக்கு, ஆனால் அப்போது இதுக்காக நான் யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாதா? அப்படி கிடையாது. உதவி கேட்கக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. உதவி கேட்கலாம். யார்கிட்ட உதவி கேட்கணும் அதெல்லாம் இருக்குது. ஸோ இது எப்போவுமே ஒரு சார்ந்தது மட்டுமே நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. ரெண்டு இதையுமே அதாவது நல்லது அதோட ரெண்டு சைடையுமே யோசித்து அதுக்கு இடைப்பட்ட நடுத்தரமான விஷயத்தை தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸோ அல்லாஹ் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை வெல்லுறதுக்கு வேறு எந்த சக்தியாலையும் முடியாது. இன்றைக்கி நம்ம நீங்கள் அந்த வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பிளேலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஹீலர் பாஸ்கருடைய விஷயத்தில் அவர் சொன்ன அந்த இலுமினாட்டிஸ் பற்றிலாம் கேட்கும்போது ரொம்ப பயம் வரும். அப்போது இப்போ இந்த ஒரு வசனம் சிந்திச்சு பாருங்கள். இந்த உலகம் எவ்வளோ என்னென்ன பண்ணாலும், யார் என்ன பண்ணாலும், இன்னும் ஷைத்தானுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கும் அப்படின்னா யாரும் அதை வெல்ல முடியாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இல்லைன்னா யார் என்ன செஞ்சாலும் நமக்கு யாரும் உதவ முடியாது. ஸோ வாய்மையான இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாருமே வாய்மைனா சத்தியத்துக்கு கரெக்டாக கட்டுப்படக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாருமே முழுமையாக இறைவனைத்தான் சார்ந்திருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் இங்கே குறிப்பிட்றான். அடுத்து வமா கானலி நபியின் வமையகுலுல் யஅதி பிமாகல்ல யௌமல் கியாமத் சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸிம் மா கஸபத் வஹும் லா யுஸ்லமூன். இப்போ வஞ்சனை செய்வது எந்த ஒரு நபிக்குரிய செயலாகவும் இருக்க முடியாது. எனவே எவர் வஞ்சனை செய்கிறாரோ அவர் மறுமை நாளில் தான் செய்த வஞ்சனையுடன் தான் வருவார். பின்னர் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் சம்பாதித்ததற்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும். அவர்களில் யார் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. அப்போ இந்த வஞ்சனை செய்கிறது இப்போ ஏன்னா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து எல்லாரும் ரொம்ப இன்றைக்கி தான் அவரை ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்களா அப்படின்னா அவர் இருந்த காலத்திலேயே மட்டமாக பேசின கும்பல் தான். இன்றைக்கி அவங்கள தவறாக சித்தரித்து கார்ட்டூன் வரைகிறது, கேலியாக எழுதுறது, வரலாறை கொச்சைப்படுத்தி எழுதுறது, அதெல்லாம் இன்றைக்கி பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துலேருந்து இவங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அல்லாஹ் சொல்கிறான் வஞ்சனை செய்கிறது அப்படிங்கிறது நபியோடைய செயல் இல்லை. அதனால் அப்போ யார் நபியை பார்த்து அப்படி சொல்கிறாங்களோ அவங்க தான் வஞ்சனை செய்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்கக்கிட்ட மறுமை நாளில் அதாவது அவங்க செஞ்ச அந்த வஞ்சனையோடு தான் அவர் வருவார். சொல்லுவோம் இல்லையா, தீதும் நன்றும் பிறர் தர வராது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு சேரும். அது இம்மையிலையும் வரும், மறுமையிலையும் வரும். ஸோ நம்ம யாரையும் வஞ்சகமாக ஒரு என்ன சொல்கிறது அடித்தா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு மாதிரி நைஸாக பேசி அவங்கள முதுகில் குத்துற மாதிரியான விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இப்படி ஒரு வஞ்சனையான விஷயத்தில் யார் இருக்காங்களோ ஃப்யூச்சரில் மறுமையில் அவங்களும் அப்படித்தான் வருவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் சம்பாதித்ததற்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும். அவங்களில் யார் மீதும் எந்த அநீதியும் இழைக்கப்பட மாட்டாது அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிட்றான்.
أفمن اتبع رضوان الله كمن باء بسخط من الله ومأواه جهنم وبئس المصير. எப்போதுமே அல்லாவின் விருப்பத்தை பின்பற்றி நடக்கும் ஒருவர் அல்லாவின் சினத்துக்கு ஆளானவரை போலவும் மிகவும் கெட்ட இருப்பிடமான நரகத்தை புகலிடமாக பெற்றிருப்பவரை போலவும் செயல்படுவாரா? அப்போது அல்லாவுடைய, அதாவது இது ரெண்டு வகையான ஆட்கள். ஒன்று, எப்போவுமே அல்லாஹ்க்கு என்ன பிடிக்கும், அல்லாஹ் கோவப்படுற மாதிரி நான் இருக்கக்கூடாது, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா இந்த உலகத்தில் யார் நரகத்தை புகலிடமாக ஆக்கிக்கிறாங்களோ அவங்கள மாதிரி செயல்படுவாங்களா? ஸோ அல்லாஹ் இப்போ யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் ஏன் உங்களை மாதிரியான கொள்கை, அதாவது அல்லாஹ்வுடைய கொள்கையை வச்சுருக்கிறவங்களோட மட்டும் நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறான்? ஏன்னா அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்தா தான் சரியான முடிவு பக்கம் அவங்க உங்களை நகர்த்தி விடுவாங்க. அப்போ சரியான முடிவு எடுத்தால் தான் நீங்கள் இறைவனோட கோவத்துக்கு ஆளாகாமல் இருப்பீங்க. அல்லாவுக்கு பிடிச்சதையே செய்வோம். இல்லை கொஞ்சம் மாறினாலும் அல்லாஹ் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறான் பாருங்கள். கொஞ்சம் நம்ம மாறி யாரை இன்றைக்கி நம்ம நம்மளுடைய அட்வைசர் யார், எதுவுமே தெரியாது, தீன்னா என்னன்னே தெரியாத ஆட்கள் தான் நம்மளோட அட்வைசராக இருக்காங்க. நம்மளுடைய ஸ்பரிசம் குழுவில் கூட உறவுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் பேசியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னாலும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படின்னாலும் நம்ம ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கிடணும். இந்த லிமிட்டேஷனுக்குள்ளே நம்ம அவங்களோட பேசிக்கிறது, அதாவது அவங்களுடைய அந்தரங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதே ஒரு நல்ல நட்புக்கு அழகு, ஒரு நல்ல அண்டை வீட்டுக்காரருக்கு அழகு. நம்மளும் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது, அவங்களோடதையும் நம்மளோடதையும் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. இப்படி தான் நம்ம இருக்கணும். ஸோ அது ஒரு நல்ல சுமூகமான நிலைப்பாடாக இருக்கும். சும்மா என் பிள்ளைய எங்கே நான் சேர்த்து படிக்க வைக்கலாம், என் பிள்ளைக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இன்னும் நான் இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை எதுக்கு நான் அனுப்பலாம், என்ன மாதிரியான இதுன்னு எனக்கு கிடைக்கும், என் பரக்கத்து என்னோடய வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இல்லை நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி ஏதோ ஒன்று ஒரு டெசிஷன் மேக்கிங், முக்கியமாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு போயிட்டு நீங்கள் யாரை கலந்து ஆலோசிக்கிறீங்களோ அவங்க யாருன்னு பார்த்துக்கங்க. கவனமாக பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கவனமாக பாருங்கள். ஆரம்பத்தில் நடக்கிறது நமக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் போக போக நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஓடுறோம். இப்போ அந்த மாதிரி தான் இப்போ இறைவனுடைய தீனும் நமக்கு புதுசு தான். ஆரம்பத்தில் ஒவ்வொன்றா பார்த்து செய்யணும். அது நீங்கள் மவுத்தாகிற வரைக்கும் அதை பார்த்து செய்கிற அளவுக்கு தான் இருக்கும். மிக முக்கியமாக அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லாவுக்கு பிடிக்காத வேலைகளை செய்கிறவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடாது. ஆனால் அதுக்காக அவங்கள போய் நம்ம மட்டமாக நினைக்கிறதோ அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணுறதோ அதுவும் கூடாது. ஏன்னா அல்லாவுக்கு அவங்கள பிடிக்கலைன்னாலும் அல்லாவுக்கு மாறாக அவங்க செய்கிறாங்க அப்படின்னாலும் கூட அவங்கள அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சுருக்கான். அது அல்லாவுக்கும் அவங்களுக்கும் உரிய விஷயம். அப்போ அந்த கண்ணியத்தை போய் நம்ம குலைக்கக்கூடாது. விஷயம் புரியுதா? அப்போ எல்லாரையுமே கண்ணியமாக வைப்போம், கண்ணியமாக நடத்துவோம். நம்ம யாரோட இருக்கணும், யாரோட டெசிஷன் மேக்கிங்கில் கலந்து ஆலோசிக்கிறதுல நம்மளுடைய நிலைப்பாடை எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அதுதான் எப்போவுமே ரெண்டு விஷயத்துக்கும் இடைப்பட்டு தான் நம்ம இருக்கணும். நம்ம இவங்களை சூஸ் பண்ணுறோன்றதுக்காக இறைவனுக்கு மாறாக இருக்கக்கூடியவங்கள மட்டமாக நினைக்கிறதுங்கிறது, மட்டமாக பேசுகிறது அப்படிங்கிறது அல்லாவுக்கு நீங்கள் கோபத்தை ஏற்படுத்துகிறீங்க. ஏன்னா அவங்களும் அல்லாவுடைய பொருள் தான். இப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சாப்பாடு செய்கிறோம், அது சொதப்பிடுது. அதுக்காக அந்த சாப்பாடை மற்றவங்க சாப்பிட்லன்னாலும் கஷ்டப்பட்டு செஞ்சேனே அப்படின்னு நானாவது சாப்பிட்றேன்ல.
ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயங்கிறது டோட்டலி வேறு. அவன் எல்லாத்தையுமே அது அவனுடைய உரிமை. அவன் என்னென்னமோ செய்கிறான். அவனோட உரிமைன்னு தாண்டி அது அவனுடைய டிசையர். அவன் அவன் நாட்டப்படி அவன் எல்லாத்தையுமே படைச்சிருக்கான். அதே மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பையும் கொடுத்துருக்கான். இப்போ இந்த இடத்துல அவங்களுடைய விஷயங்கள், அவங்களுடைய தவறான செயல்கள், சரியான செயல்கள் எல்லாமே அவங்களாச்சு, இறைவனாச்சு. அந்த இடத்துல போயிட்டு நம்ம யாரையும், ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் அதிகமான மக்கள் என்ன சொல்கிறது, அவங்கள மட்டமாக நினைக்கிறோம், அவங்கள இழிவாக பார்க்குறோம், அவங்க தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம். சுபஹான் அல்லாஹ். அதுலேருந்து இறைவன் நம்மளை பாதுகாப்பானாக. ஸோ அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேணும் அப்படின்னா அவனுக்கு கோபம் வராத மாதிரி நம்ம நடந்துக்கிடணும். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஹும் தரஜாத்துன் இந்தல்லாஹ் வல்லாஹு பசீரும் பிமா யாமலூன். அல்லாவிடம் இவ்விரு வகை மனிதர்களுக்கும் இடையில் வேறுபட்ட படித்தரங்கள் இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் இவர்கள் அனைவரின் செயல்களையும் நன்கு பார்ப்பவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ்க்கு பிடிச்சவங்க யார், பிடிக்காதவங்க யார் அப்படிங்கிறதுக்கு 2 வேறு மாதிரியான படித்தரங்கள் இருக்கான். இதையெல்லாம் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறானா. அடுத்த ஆயத்து பாருங்க. லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மஹ் வ இன் கானூ மின் கப்லு லஃபீ தொலாலிம் முபீன். அப்போ திண்ணமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மகத்தான பேருதவி புரிந்துள்ளான். அதாவது அவர்களிடையே தன்னுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பவரும், அவர்களின் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துபவரும், அவர்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் கற்றுக் கொடுப்பவருமான ஒரு தூதரை அவர்களில் இருந்தே அவன் தோற்றுவித்தான். ஆனால் அவர்களோ அதற்கு முன் அப்பட்டமான வழிகேட்டில்தான் இருந்தார்கள். ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அந்த அரபிய சமூகமே ஜாஹிலிய சமூகம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மூடர்த்தனமான விஷயங்களை அவங்க செஞ்சிட்ருந்தாங்க. அப்போ அன்னைக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிறதுக்கு, அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துறதற்கு, அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நுண்ணறிவையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் ஒரு தூதரை அவங்கக்கிட்ட இருந்தே தோற்றுவிக்கிறான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பட்டமாக வழிகேட்டில் இருந்தாங்க. இப்போ அன்னைக்கு அது நடந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, இன்றைக்கும் அல்லாஹ் அந்த மாதிரி, அதாவது நபி அந்த புத்தகம் கொடுத்து வர்றது மட்டும்தான் தூதர் அப்படின்னு இல்லை. உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க இறைவனுடைய விஷயத்த சொல்கிறாங்கன்னாலே அது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கைடு, இவங்க மூலமாக உங்களுக்கு சொல்கிறான். அவங்க சொல்லலை, இவங்க மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி அது யாராக வேணால் இருக்கலாம். நிறைய பயான்கள்லாம் கூட சொல்லுவாங்க. அதாவது பெரிய பெரிய உலாமாக்கள் எல்லாம் தங்களுக்கு சொல்லி கொடுத்த ஏதோ ஒரு சின்ன விஷயத்த சொல்லி கொடுத்துருந்தா கூட அந்த உஸ்தாதை நாங்கள் அவ்வளோ மரியாதையாக நினைப்போம். ஏன் அவங்க அப்படி நினச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னது, அல்லாஹ்வுடைய விஷயத்த சொல்லி கொடுக்க வந்தாங்க. அப்போ அந்த அல்லாஹ்வுடைய விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் யாரை வேணால் அனுப்புவான். ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, அவங்க தான் நபி, அதாவது அல்லாஹ்வுடைய ஒரிஜினல் ஆத்தென்டிக் தூதர், கடைசி தூதர். அப்போ அல்லாஹ்கிட்டேருந்து வந்த அந்த வார்த்தைகளை இவர் சொல்லிட்டாரு. இப்போ இவருடைய வார்த்தைகளை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய புத்தகங்களாக இருக்கட்டும், ஹதீஸுகளாக இருக்கட்டும், இன்னும் அது ரிலேட்டடாக நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்பீச்சாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்கிட்டேருந்து வரக்கூடிய தூது தான். தூதுனா என்னது, ஒரு மெசேஜ். அப்போ இந்த மெசேஜ் தான்.
அப்போது இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம இது தெரியாததுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? வழிகேட்டில் இருந்தோம். இப்போ எப்படி இருக்கோம்? ஓரளவுக்கு இப்போ ஒரு பயம் வருது, இப்போ கொஞ்சம் புரியுது. ஸோ இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு உங்கள் பழைய காலம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இறைவனுடைய விஷயங்களை சொல்லி காண்பிக்கிறதுக்கு ஒரு தூதரை நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேனே. இன்றைக்கி நிறைய தூதர்கள் நம்மக்கிட்ட இருக்குது. பட் பி காஷியஸ். நான் தூதர்னு சொல்கிறது இறை தூதர் இல்லை, நபிகள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட க்ளோஸ். அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்களை இவங்க எடுத்து சொல்கிறது. அப்போ இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம நம்பலாம், நம்ம ஏற்றுக்கிடலாம். ஆனால் அவங்க சொன்னாங்கன்றத இன்னொரு மனிதன் உங்ககிட்ட சொல்கிறாங்க, இன்னொரு வீடியோ உங்ககிட்ட சொல்லுது, இல்லை மற்ற இது உங்ககிட்ட சொல்லுது. அப்படிங்கிற பட்சத்தில் அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக இப்போ இது குரானில் அது ஆத்தென்டிகேட்டாக இருக்குது. அப்போ இதில் நம்ம சிந்திக்க தேவை, ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஆனால் இதை தாண்டி இப்போ நானே ஏதோ உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். அப்போ அதில் அது உண்மையாகவும் இருக்கலாம், இட்டுக்கட்டப்பட்டதாகவும் இருக்கலாம். ஸோ அந்த தூதர் அப்படிங்கிறது அவன் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை அது அப்படியே இப்போ இது குரான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தானே. அதாவது அவங்களுக்கு இறக்கப்பட்டது, அவங்க வாய் மூலமாக சொல்லி எழுதி கொண்டது தானே. இருங்க. ஸோ அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ அவங்கக்கிட்ட இருந்தே அல்லாஹ் தோற்றுவிப்பான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருந்தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்பட்டமான வழிகேட்டில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறான். ஒரு விஷயம் நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம வழிகேட்டில் இருந்திருப்போம், இப்போ நமக்கு அது தெரிஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி இது போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இறைவனுடைய விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிடுவோம்.